வெனிசுலா அதிபரை சிறைபிடிக்க அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைகளில் முதன்மையானதாக டெல்டா படை உள்ளது. 1977ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 22nd SAS படையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட டெல்டா படை தீவிரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகள் மீட்பு, நேரடி தாக்குதல் போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மிகவும் ஆபத்தான பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறந்த வீரர்களை தேர்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த டெல்டா படையில் இடம்பெறும் வீரர்களுக்கு மன உறுதி மற்றும் திறனை மேலும் வலுப்படுத்த மிக கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. டெல்டா படை குறித்த விவரங்களும் அதில் யார் யார் இருக்கின்றனர் என்ற தகவல்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. ரகசியமாக திட்டம் தீட்டி துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய படையான அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை இதுவரை களமிறங்கிய அனைத்து இலக்குகளையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதனால் வெனிசுலா அதிபரை கைது செய்ய அனுப்பப்பட்ட டெல்டா படை சில மணி நேரங்களில் வேலையை முடித்து பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியுள்ளது. வெனிசுலாவில் முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் USS இவோஜிமா போர்க்கப்பலில் நிக்கோலஸ் மதுரோ கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் படத்தை ட்ரம்ப் வெளியிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் மதுரோவை சட்டவிரோத சர்வாதிகாரி என விமர்சித்தார். மதுரோவும் அவரது மனைவியும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெனிசுலாவில் எண்ணெய் வணிகத்தில் ஏற்பட்டுள்ள தோல்வியை சரி செய்து வருமானத்தை ஈட்டும் பணியில் அமெரிக்க நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். Maduro and his wife will soon face the full might of American justice and stand trial on American soil. தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுடன் தனது நிர்வாகம் பேசவில்லை என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் சவரன் தங்கத்தின் விலை காலையில் குறைந்திருந்த நிலையில் மாலை வேளையில் அதிகரித்தது. சென்னையில் காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் ஏமாற்றமடைந்தனர். சர்வதேச அளவில் பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட காரணங்களால் தங்கம், வெள்ளி விலை கடுமையாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் காலையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 480 ரூபாய்க்கு குறைந்து 1,160,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மாலையில் திடீரென தங்கத்தின் விலை அதிகரித்தது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1,800,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல காலையில் கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்த வெள்ளி விலை மாலையில் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 257 ரூபாயாகவும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,57,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியதுடன் அந்நாட்டு அதிபரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது போன்ற காரணங்களால் தங்கம், வெள்ளி விலை உயர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. நாகர்கோவில், தாம்பரம் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் தாம்பரம், நாகர்கோவில் இடையே வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, நெல்லை அதிவிரைவு ரயில் 9, 16 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 10, 17 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை, எழும்பூர் அதிவிரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 9ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை, பெங்களூருக்கும், தாம்பரத்தில் கன்னியாகுமரி, ராமேஸ்வரத்திற்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி 1000 கால் மண்டபம் முகப்பில் நடராஜ மூர்த்திக்கும் சிவகாம சுந்தரி தாயாருக்கும் பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மாலையில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக மேளதாளங்கள் முழங்க 1000 கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து நடனம் ஆடியபடியே பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசன நிகழ்வையொட்டி சிவகாமி சமேத நடராச பெருமானுக்கு திருக்கார்த்திகை தீப மை சாற்றப்பட்டு அபிஷேகம் நடந்தது.
தொடர்ந்து 4 மாட வீதிகளில் வலம் வந்த சிவகாமி சமேத நடராச பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற அசைவ உணவு திருவிழா தடபுடலாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி என்று நேர்த்திக்கடனாக விடப்பட்ட ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் நடப்பாண்டும் 60க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு வழிபாடு நடத்தினர். கரும்பாறை முத்தை இந்த பாறையில தான் வழிபமா இருக்காரு. சூழ பாம்பல உட்கார்ந்து இருக்காரு. நினைச்சதுக்கு வந்தால் நடக்கும்பா. இதையடுத்து ஆட்டு இறைச்சி கொண்டு கமகமக்கும் கறிக்குழம்பு தயாரானது. 65 மூட்டை அரிசி கொண்டு சாதமும் தயாரான நிலையில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டது. சிறப்பு பூஜைக்கு பின்னர் 10,000க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் அசைவ உணவை ருசித்து சாப்பிட்டனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலில் அமெரிக்காவிற்குள் போதைப் பொருள் கடத்துவதை தடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அதிபர் மதுரோவை கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்திவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் போதைப்பொருள் புழங்குவதற்கு வெனிசுலா நாடுதான் முக்கிய காரணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ட்ரம்ப் உத்தரவை அடுத்து வெனிசுலா தலைநகர் கராகஸில் உள்ள ராணுவ தடம் உள்ளிட்ட 7 இடங்களில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. பயங்கர சத்தத்துடன் குண்டுகள் வெடித்ததுடன் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்துவதை வெனிசுலா தடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் அமெரிக்காவின் சட்டங்களுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை விமானம் மூலம் உடனடியாக நாடு கடத்திவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீதான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபரை சிறைபிடிக்க அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படைகளில் முதன்மையானதாக டெல்டா படை உள்ளது. 1977ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 22nd SAS படையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட டெல்டா படை தீவிரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகள் மீட்பு, நேரடி தாக்குதல் போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மிகவும் ஆபத்தான பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறந்த வீரர்களை தேர்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த டெல்டா படையில் இடம்பெறும் வீரர்களுக்கும் மன உறுதி மற்றும் திறனை மேலும் வலுப்படுத்த மிக கடுமையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. டெல்டா படை குறித்த விவரங்களும் அதில் யார் யார் இருக்கின்றனர் என்ற தகவல்களும் ரகசியமாக வைக்கப்படுகின்றன. ரகசியமாக திட்டம் தீட்டி துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடிய படையான அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை இதுவரை களமிறங்கிய அனைத்து இலக்குகளையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதனால் வெனிசுலா அதிபரை கைது செய்ய அனுப்பப்பட்ட டெல்டா படை சில மணி நேரங்களில் வேலையை முடித்து பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியுள்ளது. வெனிசுலாவில் முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் USS இவோஜிமா போர்க்கப்பலில் நிக்கோலஸ் மதுரோ கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் படத்தை ட்ரம்ப் வெளியிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் மதுரோவை சட்டவிரோத சர்வாதிகாரி என விமர்சித்தார். மதுரோவும் அவரது மனைவியும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெனிசுலாவில் எண்ணெய் வணிகத்தில் ஏற்பட்டுள்ள தோல்வியை சரி செய்து வருமானத்தை ஈட்டும் பணியில் அமெரிக்க நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். Maduro and his wife will soon face the full might of American justice and stand trial on American soil.
தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுடன் தனது நிர்வாகம் பேசவில்லை என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் சவரன் தங்கத்தின் விலை காலையில் குறைந்திருந்த நிலையில் மாலை வேளையில் அதிகரித்தது. சென்னையில் காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் ஏமாற்றமடைந்தனர். சர்வதேச அளவில் பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் வெள்ளி விலை கடுமையாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் காலையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 480 ரூபாய்க்கு குறைந்து 1,160 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மாலையில் திடீரென தங்கத்தின் விலை அதிகரித்தது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல காலையில் கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்த வெள்ளி விலை மாலையில் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 257 ரூபாயாகவும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,57,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியதுடன் அந்நாட்டு அதிபரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது போன்ற காரணங்களால் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. நாகர்கோவில் தாம்பரம் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 11, 18 ஆகிய தேதிகளில் இரவு 11 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் தாம்பரம் நாகர்கோவில் இடையே வரும் 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு நெல்லை அதிவிரைவு ரயில் 9, 16 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் வரும் 10, 17 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை எழும்பூர் அதிவிரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், மறுமார்க்கத்தில் வரும் 9ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை, பெங்களூருக்கும், தாம்பரத்தில் கன்னியாகுமரி, ராமேஸ்வரத்திற்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி 1000 கால் மண்டபம் முகப்பில் நடராஜ மூர்த்திக்கும் சிவகாம சுந்தரி தாயாருக்கும் பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மாலையில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக மேளதாளங்கள் முழங்க 1000 கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து நடனம் ஆடியபடியே பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசன நிகழ்வையொட்டி சிவகாமி சமேத நடராச பெருமானுக்கு திருக்கார்த்திகை தீப மை சாற்றப்பட்டு அபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து 4 மாட வீதிகளில் வலம் வந்த சிவகாமி சமேத நடராச பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற அசைவ உணவு திருவிழா தடபுடலாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா சுவாமிக்கு ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி என்று நேர்த்தி கடனாக விடப்பட்ட ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் நடப்பாண்டும் 60க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு வழிபாடு நடத்தினர். கரும்பாறை முத்தை இந்த பாறையில தான் வழிபமா இருக்கார். சூழ பாம்பளா உட்கார்ந்துருக்காருப்பா. நினைச்சதுக்கு வந்தால் நடக்கும்பா. இதையடுத்து ஆட்டு இறைச்சி கொண்டு கமகமக்கும் கறிக்குழம்பு தயாரானது. 65 மூட்டை அரிசி கொண்டு சாதமும் தயாரான நிலையில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டது. சிறப்பு பூஜைக்கு பின்னர் 10,000க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் அசைவ உணவை ருசித்து சாப்பிட்டனர்.